அவரு தான் முதலமைச்சர் வேட்பாளர். தன் தலைமையில் தான் கூட்டணின்னு எல்லாம் அவங்க சொல்ட்டாங்கல்ல சார். நீங்க ஏதோ புது கதையா சொல்றீங்க. நீங்க ஏடிஎம்கே ஒட்டி கொண்டு போவாய்ங்க. நான் என்னன்றா அவர் பலமே இல்லாத ஆளுன்னீங்க. பலம் இருந்து ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு. ஒரு துயர சம்பவம் அது நடந்திருக்குன்றேன். பலம்னு நான் சொல்றது, தேர்தல் ஆணையம் சொல்லக்கூடிய வாக்குங்க. ஆ. அதுதான் பலம். இந்த கூட்டமும் பலமான கூட்டம் தானே. அவரோட நோக்கம் இந்த கூட்டத்த காட்டி எடப்பாடிட்ட சீட் வாங்குறது தான். இல்ல. அது அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அது ஏற்கனவே எப்படி முடிஞ்சு முடிஞ்சு போச்சு. போச்சு? 26 பிப்ரவரில தான் தெரியும். அவர் தனிச்சு நிக்கிறாரா? இல்ல அவரு தான் அவர் தனிச்சு நிக்கிறாரா? ஏடிஎம்கேவ குற்றச்சாட்டு இன்னைக்கு அதிமுக யார்கிட்ட இருக்கு பாருங்க. என்ன நிலைமையில இருக்கு பாருங்கன்னு விமர்சனம் பண்ணிட்டாருல்ல. அது என்னைக்கு குற்றச்சாட்டுனாரு? பாஜக கிட்ட எடப்பாடி போன பிறகு. அதுவும் எடப்பாடி வந்து ஜன்னல் திறந்திருக்கு, கதவு திறந்திருக்கு, காத்து வரட்டு எல்லாம் சொன்ன பிறகும் கூட்டணி கிடையாதுன்னு மக்களவையில போகல. மக்களவையில போகாதவர் இப்ப சட்டமன்றத்துல பலம் நிரூபிச்ச பாஜக எதிர்ப்போட்டு இருந்தாலும் பலம் நிரூபிக்காத விஜயோட மேலுன்னு அவர் போயிட்டாரு. அதுக்கு பிறகு சீச்சி இந்த புலம் பிழிக்கும் இதை தின்றால் பல் கூசும்னு அதிமுகவை குறை சொல்றாரு. மாநாட்டிலே சொல்லியிருக்கணும். அப்பவே உங்க நோக்கம் 214 போட்டு மக்களை சந்திக்கதா இருக்கணும். இப்ப எக்ஸ்போஸ் ஆயிட்டீங்களா இல்லையா? உங்க ஆதவர்ஜுனா மேல உள்ள வழக்குக்கும் இவர் மேல வழக்கு போட்டு புஷி ஆனந்த தேடுறதுக்கும் உங்க கரூர் மாவட்ட செயலாளரை கைது பண்ணதுக்கும் தமிழ்நாட்டில் எந்த இடத்துலயாவது ஒரு தம்மாந்துண்டு போஸ்டராவது வந்ததா? அல்லது மிகப்பெரிய துன்பியல் நிகழ்வு 40 பேர் இறந்ததுக்கு ஒரு சினிமா நடிகரை பார்க்க கூட்டம் வந்தது. கொஞ்சம் முன்ன பின்ன அஜித் வந்தாலும் இந்த கூட்டம் வரும், சிவகார்த்தியன் வந்தாலும் இந்த கூட்டம் வரும். சிவகார்த்தியன் சொன்னாதான் விஜய்க்கு எகுறோம். அதனாலதான் அவரு நம்ம போடல துப்பாக்கி எல்லாம் சிவகார்த்தியன் கையில கொடுத்துட்டார். ஓகே, அது படம் சார். சினிமா காட்சியை போய் அரசியலோட பண்றீங்க. பயந்துட்டாருங்க. சிவகார்த்தியன் வச்சு ரவீந்திரன் துரைசாமி தட்டி தூக்கிடுவான்னு பயந்துட்டாருங்க. அதனாலதான் அப்படியெல்லாம் எனக்கு சிவகார்த்தியன் போட்டி இல்லை, நானே சிவகார்த்தியன்னு அந்த சீனை வச்சாரு. எவனவன் மனநிலை எங்களுக்கு தெரியாது.